நேரு நெடுஞ்சாலை கருப்பர மாரியம்மன் கோவில் வழியா காலைல போயிருந்தேன். அங்க பார்த்தா ஒரே கூட்டமா இருந்தது. என்னன்னு விசாரிச்சேன். கேட்டா ரகுபதி நகருக்கும் ஆசிரியர் காலனிக்குமான ரேஷன் கடை வந்து இங்க வருதுன்னு சொன்னாங்க. அதாவது 5ஆம் நம்பர் கடையும் 12வது நம்பர் கடையும் இங்க வருதுன்னு சொன்னாங்க. நிறைய ஏரியால பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியாலே ரேஷன் கடை இருக்கு. பிவி நகர், கே நகர், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியாலேயே அந்தந்த ஏரியாக்கான ரேஷன் கடை இருக்கு. ஆனா நமக்கான ரேஷன் கடை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து வைக்கிறேன்றாங்க. இதுக்கான மாற்று இடங்கள் வந்து வேற ஒரு இடத்துல டீச்சர்ஸ் காலனி அந்த டேர்னிங்ல இருக்குது. அங்க வச்சிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்து வைக்கிறாங்க? நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த பக்கத்துல இருக்க ரேஷன் கடை ஏற்கனவே தூரமா தான் இருந்தது. அதுவும் நேர் நெடுஞ்சாலையில தான் இருந்தது. திருப்பி தூக்கி போய் இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலா வேற இருக்கு. ஆனா ஆசிரியர் காலனி சொன்ன மாதிரி ஒரு இடம் இருக்கு. டேர்னிங்ல அந்த இடத்துல வச்சுட்டா ஆசிரியர் காலனி மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். ரகுபதி நகர் மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இதை தூக்கி அங்க வைக்கிறாங்க. இந்த மக்கள்கிட்ட யார்கிட்டயுமே கருத்தே கேட்காத அரசாங்கமே ஒரு முடிவு எடுத்து இவ்வளவு தூரம் தள்ளி வைக்கிறது. இந்த மக்கள்லாம் ரேஷன் கடைக்கு வரதுக்குலாம் யார் வரா? வயசானவங்க தான் வராங்க. ரொம்ப இதுவா இருக்குங்க. அவ்வளவு